ஓம் நமச்சிவாய. இறைவனுக்கு எந்த பிரசாதம் கொடுத்தார் திருப்தி அடைவார் அப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒரு நிகழ்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண் உடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் என்று வள்ளுவர் சொல்கிறார். கருணை மனம் படைத்தவர்களுக்கு இருப்பவைதான் கண்கள். கருணை இல்லாதவர்கள் கண்கள் இல்லாதவர்கள் என்றே கருதப்படுவார்கள் என்பதுதான் இதன் பொருள். இதைவிட மனிதர்களுக்கு உரைப்பது போல் கருணையின் பெருமையை யாரும் சொல்லிவிட முடியாது. இறைவனின் கருணையோ அளவிட முடியாதது. எப்படி? ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்களை கொண்டது. அதன் உள்ளடக்கத்தை 1036 ஸ்லோகங்களாக நாராயணியம் என்கிற ஒப்பற்ற ஒரு நூலாக படைத்தவர் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி என்பவர். குருவாயூரப்பனின் தீவிர பக்தர். ஒரு நாள் இவரின் வீட்டுக்கே வந்துவிட்டார் குருவாயூரப்பன். பரவசம் ஒருபுறம், பகவானுக்கு கொடுக்க ஒன்றுமில்லையே என்கிற பதற்றம் இன்னொரு புறம். குருவாயூரப்பனை வரவேற்று ஊஞ்சலில் அமர்த்தினார். ஊஞ்சலை ஆட்டியபடியே பகவானுடன் உரையாடினார். குருவாயூரப்பா, உனக்கு நைவேத்தியங்களில் எது மிகவும் பிடிக்கும்? நெய் பாயசம். அதை செய்து கொடுக்க இப்போது பொருட்கள் இல்லையே. பரவாயில்லை, வெல்லமும் அரிசியும் கொடு. அதுவும் இல்லையே, கொஞ்சம் தண்ணீர் கொடு. சரி, அதையும் கொடுக்க முடியாத பாலைவனத்தில் நான் இருக்கிறேன் என்று வைத்துக்கொள். நான் என்ன செய்வது? வழக்கம்போல் என்மேல் பக்தியுடன் ஒரு பாடலை பாடு. அப்போது நெஞ்சுருகி ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாயல்லவா, அதை கொடு என்றார் குருவாயூரப்பன். உடனே பட்டத்திரி இறைவனின் காலில் படேரென்று விழுந்தார். குருவாயூரப்பா, உன் கருணைக்கு அளவே இல்லையப்பா. பகவானுக்கு விருந்தோமல் செய்வது இருக்கட்டும், நம் ஆட்களில் சிலர் விருந்தினரிடம் கருணை இல்லாமல் நடந்து கொள்வதும் உண்டு. வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை உபசரித்து நம்மால் இயன்ற பொருளை கொடுத்து அவர்களை உண்ண வைக்க வேண்டும். விருந்தோம்பலை பற்றி வள்ளுவரும் சிறப்பாக கூறுகிறார். இறைவன் நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், நீ பக்தி செய்ய வேண்டும். பக்தி செய்வதற்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, இன்னொருவர் உதவி தேவையில்லை, உன் மனது போரும். பக்தி பரவசத்தை நெகிழ்ந்து நெஞ்சு உருகி மனம் இளகி கண்ணீர் விட்டு இறைவனிடம் கதறுகிறாயே, அந்த குரல் இறைவனுக்கு கேட்கும். எனவே பிரசாதம் என்றால் அண்டா குண்டாவில் தயாரித்து கொடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு துளி பிரசாதத்தை இறைவனுக்கு படைத்தாலும் அது போதுமானது. அதனால்தான் வீட்டில் நாம் பூஜை செய்யும் பொழுது நாம் என்ன பிரசாதம் தயார் பண்ணியிருக்கிறோமோ அதில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து சுவாமியின் முன்னால் வைத்து நைவேத்தியம் செய்கிறோம். ஒரு துளி பிரசாதம் போரும் குருவாயூரப்பனுடைய அருளை பெறுவதற்கு. ஓம் நமச்சிவாய.